மக்களே, ஒரு டார்க் த்ரில்லர் படம் பார்க்கலான்ட்டு போனால் 2 நிமிஷம் லவ் ஸ்டோரி, அடுத்த நிமிஷம் ஸ்பை கேம் க்ரைமு, அதுக்கு மேலே சடனாக தளபதி ஃபேன் மூமெண்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் இதுதான். டைட்டில் என்னமோ ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் படம் உள்ள டார்க் த்ரில்லர் ஜோனில் தான் போயிட்டுருக்கு. பிரச்சனை என்னென்னா, படம் என்ன ஜானர்னு டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சைடு ரொமான்ஸு, ஒரு சைடு க்ரைம் த்ரில்லரு, ஒரு சைடு தளபதி விஜய் ஃபேன்ஸுக்காக வச்ச சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸு, இது மூணுத்தையும் ஈக்குவல் அளவில் போட்டு ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எங்கேஜ் பண்ணுமா இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுமா, அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராமச்சந்திரன் என்கிற நம்ம ஆக்டர் ஜெய், அவர் தான் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்கிறாரு. நல்லா வளர்ந்து தன்னை க்ரூம் பண்ணிக்கிட்டு நல்லா மெருகேற்றிக்கிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறாரு. கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லைஃப் சிம்பிள் மைண்ட் செட், அப்படி தான் வந்து அவரோட கேரக்டர். அடுத்து வேறு யார்? ஹீரோயின் தான். ஜானகி அப்படின்ற கேரக்டரில் ஹீரோயின் ப்ளே பண்ணியிருக்காங்க. மினிஸ்டரோட பொண்ணாக வந்து இந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிற சீக்வன்ஸு இதெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஹீரோயினுக்கு இப்படி ஒரு டார்ச்சர் இருக்குது. இதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இது எங்கேயோ கேட்ட கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது இல்லை, இது கொஞ்சம் வேறு. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சினிமா லாஜிக் அக்கார்டிங் டு அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. செம்ம ஸ்பீடில் லவ்வு, எமோஷ்னல் கனெக்டு, மேரேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஹனிமூனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போகிறாங்க. அங்கே தான் இருக்குது ஆப்பு. மொத்தத்தில் வந்து கதை இந்த மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் லவ் ஸ்டோரி மாதிரி போனாலுமே அந்த இடத்துல தான் த்ரில்லர் ஆரம்பிக்குது. கருடா ராம் கேரக்டர் சக்கரவர்த்தி ஒரு ஹிடன் ஸ்பை கேம் வந்து வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாப்புல. அங்கங்கே இருக்க ரெசார்ட்ஸ்லாம் இருக்குங்களே, அதிலெல்லாம் வந்து போயிட்டு கப்புள் ஸ்டே பண்ணுறதெல்லாம் ஒரு செப்ரேட்டாக வந்து ஒரு ப்ரைவேட் கேமரா வச்சு அவங்களோட மொமெண்டெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி ஒரு உன்னதமான தொழில் பண்ணி இவர் வந்து அவங்ககிட்டேருந்து காசு சம்பாதிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாரு. இதில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜெய் ஜானகி அப்படின்ற 2 கேரக்டரும் எப்படி ட்ராப் ஆகிறாங்க, அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வராங்க, அதுக்கப்புறம் நடக்கிற இன்வெஸ்டிகேஷனு, அப்புறம் ரிவெஞ்சு, இந்த கதையில் இதுதான் அடுத்தடுத்து நடக்கும். கதையை ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லியிருக்கேன். மீதியை நீங்கள் தான் போய் தியேட்டரில் பார்க்கணும். சரி, இந்த படத்தில் என்ன விஷயம்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஜெய் வந்து ரொம்பவே வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொண்டு போகிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப நேச்சுரலாக கிராஜுவலாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹெவி ஆக்டிங், இந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, சில படங்கள்லாம் இருக்கும், அது எந்த படம் சொல்லலை. அந்த படத்துலலாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கிராஜுவலாக நார்மலாக சட்டிலாக நடிச்சிருக்காரு. மீனாட்சி கோவிந்தராஜன் இவங்க கூட வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டீசெண்டாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பிலீவபிளாக வந்து ஃபீல் கொடுக்குது. கருடா ராம், ஸோ அவர் வந்து ஃபேஸை பார்த்தாலே தெரியும், அவர் ஒரு வில்லன் பேக்கேஜ். அவர் வந்து எந்த படத்தில் பார்த்தாலுமே வந்து அந்த வில்லன் லுக் வந்து சூப்பராக வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து இதை சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு வந்து சூப்பராக அந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வந்து சாலிடாக இருக்குது. யோகி பாபு வந்து ஆஸ் யூஷுவல் தான். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஃபுல் காமெடியை ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. மியூசிக் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன், அவங்களோட பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரில்லர் சீக்வன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்ல வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துலலாம் அவரோட மியூசிக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சஸ்பென்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சஸ்பென்ஸுக்கு என்ன மாதிரியான டோன்ஸ், என்ன மாதிரியான ஒரு மியூசிக் செட் பண்ணணுமோ அதெல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக இருக்குது. படத்தில் சில இடத்துலலாம் வீக்காக போகும், ரொம்ப வந்து ட்ராகாக, ரொம்ப வீக்காக. அந்த இடத்துலலாம் வந்து இந்த மியூசிக் வந்து நல்லா கொடுத்து எலிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா காப்பாற்றி கொடுத்துருக்காரு. சாங்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப அந்தளவுக்குலாம் ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. தேட்டரை விட்டு வெளியே வந்தோன்னே அந்த பாட்டே மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்குலாம் வந்து பாட்டு பெருசாக அந்தளவுக்கு மைண்டில் நிற்கலை. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் விஷுவல்ஸ்லாம் சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. ரிச்சர்ட் எம் நாதன் இவர் வந்து கேமரா ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக படத்துக்கு இந்த டார்க் டோன் மெயின்டைன் பண்ண வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. படத்தில் எமோஷன் காமெடி இதெல்லாம் பார்த்தா எமோஷனான போர்ஷன்ஸ்லாம் வந்து சில இடத்துல தான் கனெக்ட் ஆகுது. குறிப்பாக ஜெய் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அந்த பேசுகிற அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து அந்த ஃபீல் கொடுக்குது. காமெடிலான்னு பார்த்தா அந்தளவுக்கு அங்கங்கே தான் இருக்குது. அங்கங்கே பரோட்டா பிச்சு போட்ட மாதிரி அங்கங்கே இருக்குது. ஒட்டு மொத்தமாக இந்த படத்தில் காமெடின்ற அளவுக்கு இல்லை. யோகி பாபுவோட ஜோக்ஸ்லாம் சில இடத்துல பஞ்சிங்காக இருக்குது, சில இடத்துல எதுக்கு விட்டுறலாமே தவிர்த்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் என்ன ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்டோரி கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாகவே தான் இருக்குது. படத்தில் பெரிய இஷ்யூவே அதுதான். படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஆல்மோஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் அந்த ஸ்டோரி இருக்குது. நிறைய படம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இல்லை கொஞ்சம் அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்கிரிப்டில் வந்து அங்கங்கே ட்விஸ்ட்டு, சஸ்பென்ஸு, இந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. சொன்ன மாதிரி ட்விஸ்ட்லாம் பெருசாக ஷாக்கில் ஐயோ அம்மம்மா அப்படிலாம் இல்லை.
ஓரளவுக்கு ஓகே. ட்விஸ்ட்டு வந்து ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே டெம்ப்ளேட் வந்து ரொம்பவே ஃபெமிலியராக தான் இருக்குது. லவ் போர்ஷன்லாம் அந்த பழைய ஸ்கூல் ஞாபகங்களில் வந்து கொடுக்குற மாதிரி தான் இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த பார்த்த உடனே லவ்வு, உடனே மேரேஜ் இதெல்லாம் நம்ம நிறைய டெம்ப்ளேட் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 100கணக்கான டெம்ப்ளேட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதே விஷயம் தான் வந்து திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. லாஜிக் இஷ்யூ. சில சீன்ஸ்லலாம் லிட்டரலாக வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எழும்புது. ஸ்டோரி வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கும்போது இந்த மினிஸ்டர் கேரக்டர்லாம் வந்து திடீர்னு பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக அப்படின்னு வயலன்ஸாக வந்து எழுந்து கத்துறது, வயலன்ஸாக அப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த கதைக்கு ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்பை கேம் ராக்கெட் கான்செப்ட் தான், டார்க் சீரியஸ் இஷ்யூ தான். இதை வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து இறங்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் சும்மா மேலளவில் மேலோட்டமாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை பற்றி கொஞ்சம் காட்டியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. படத்தில் ஹைலைட் என்னென்னா படத்தோட ஃபைனல் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அது ரொம்ப பெட்டராக இருக்குது. இந்த சக்கரவர்த்தின்ற கேரக்டருக்கு எதிர்த்து ஒரு ப்ளே பண்ணுறதுலாம் வந்து இந்த செஸ் கேம் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது வந்து நல்லாயிருக்கு. இந்த மார்ஸ் கமர்ஷியல் எண்டப்லாம் இல்லை, அந்த மாதிரி கிளைமேக்ஸ்லாம் இல்லை. டீன் வார்பப் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை வந்து போட்டு கொலாப்ஸ் பண்ணாமல் க்ளீன் அண்ட் டீசெண்டாக வந்து இந்த கிளைமேக்ஸை முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸே. ஓவராலாக சட்டென்று மாறுது வானிலை. இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் த்ரில்லர் மூவி தான். இந்த படம் மாஸ்டர் பீஸும் இல்லை, டோட்டல் வேஸ்ட்டும் இல்லை. ரொம்ப டீசெண்டான ஒரு அட்டம்ப்ட். ஜெய்யோட பர்ஃபார்மன்ஸு, டீசெண்டான விஷுவல்ஸு, இந்த த்ரில்லர் செட்டப்பு, சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கிளைமேக்ஸு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருக்கும். சரிப்பா, இந்த வீக்கெண்டுக்கு ஏதாவது கேஷுவலாக போய் த்ரில்லர் படம் பார்க்கலான்னா இந்த படம் தாராளமாக போய் பார்க்கலாம். த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஸ்பை கேம் த்ரில்லர் கான்செப்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எக்ஸிக்யூஷன் தான் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். பார்த்து பத்திரம். டாட்டா. தேங்க்யூ.